நீங்க என்னைக்காவது யார்கிட்டயாவது உங்களோட மன கஷ்டத்தை ஷேர் பண்ணல, உடனே அவங்க டக்குன்னு நிறைய அட்வைஸும் ஐடியாஸும் ஒரு ப்ராப்ளம் சால்விங்க்கு நிறைய கொடுக்குறாங்களா? ஒரு நிமிஷம் இந்த வீடியோ கேளுங்க. ரீசெண்டாக என் பையன் 8th கிரேட்லேருந்து 9th கிரேட் போயிருக்கான். ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, நிறைய டீச்சர்ஸ், புது டீச்சர்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மாறியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் இருக்கான். அப்போ என்கிட்ட வந்து அவனோட டே எப்படி போச்சு, என்னென்ன சேலஞ்சஸ் அவன் ஃபேஸ் பண்ணான் அப்படின்னு ஷேர் பண்ணிட்டு இருக்கேல, உடனே நானும் ரொம்ப ஆர்வமாக, நீ இப்படி பண்ணியிருந்தா உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும், இது பண்ணியிருந்தா உனக்கு ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்யூஷன் மோடுக்கு போயிட்டேன். அப்படின்னு என்னை பார்த்தான். அப்போதான் நான் ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி, அவன் என்கிட்ட எந்த ஐடியாவும் கேட்கல. இன்ஃபேக்ட் அவன் என்கிட்ட வந்து ஒரு நிமிஷம் அவனோட கஷ்டத்தை என்கிட்ட ஷேர் பண்ணான். ஆனால் நான் என்ன பண்ணேன், உடனே ஐயோ என் பையன் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஐடியாவாக யோசிச்சு அவனுக்கு சொல்ல ஆரம்பித்தேன். இன்ஃபேக்ட் அவனுக்கு ஐடியா தேவைப்படல. நான் ஒரு நிமிஷம் அமைதியாக அவன் பிரச்சனையை கேட்டுட்டு, கவலைப்படாதடா, இந்த வயசில் எனக்கே ஒரு நிமிஷம் யோசிச்சு நான் அப்புறம் அதான் சொன்னேன், கவலைப்படாத, எனக்கும் இப்போ ரீசெண்டாக நிறைய சேஞ்ச் இருக்குது, என்னாலையுமே அதை ஃபிகர் அவுட் பண்ண முடியல, பட் இட்ஸ் ஓகே, நீ யூஆர் நாட் அலோன் அப்படின்னு சொன்னோடனே அவன் புரிஞ்சிருச்சாம்மா உனக்கும் அப்படின்னு சொல்லி சிரிச்சான். ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சு, நம்ம கூட க்ளோஸாக லவ்ட் ஒன்ஸ் வந்து உண்மையாமே ப்ராப்ளம்லேருந்து நம்மக்கிட்ட ஐடியாஸ் ஜெனரேட் பண்ணுறக்காக வராங்களா, அப்படி இல்லாட்டி அவங்க ப்ராப்ளமாக நம்மக்கிட்ட சொல்லி ஜஸ்ட் அவங்களோட மனசில் இருக்கிறத வெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஆக்டிவாக லிசன் பண்ணிவிட்டு நம்ம சொல்யூஷன்ஸ் கொடுக்கணுமா இல்லை ஆறுதல் கொடுக்கணுமா அப்படிங்கிறத அதை பொறுத்து டிசைட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு.